இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இசை, விஷால பத்தி இந்த பொண்ணு என்னென்னமா சொல்லுது? ஆமா இசை, இந்த பொண்ணு அவர் ஏமாத்திட்டாராம். சரி, என் கூட கொஞ்சம் வா. எங்க? நீ என் கூட வா, சொல்றேன். சித்தி, நான் இந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன். வாங்க வாங்க. ஏய், என்ன? வா. எங்க போறோம்? வண்டியில ஏறு, சொல்றேன். ஏறுங்கறல்ல, ஏறு. அந்த இசை நம்ம திவ்யாவை கூட்டிட்டு போலாமாண்டா? நம்ம இங்க இருக்கோம், அவங்க எங்க போறாங்க? டேய், ஃபாலோ பண்ணுவோம்டா. வா 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 வா. இறங்கு. வா. இங்கயா? எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல நிப்பாட்டி இருக்கீங்க? ஆமா, விஷால் உன்னை லவ் பண்றதா சொல்லி ஏமாத்தி உன்னை கர்ப்பமாக்கிட்டாருன்னு சொன்னல. ஆமா ஆமா, நீங்களே சொல்லுங்க, அது நியாயமா? அவரை நீங்க கல்யாணம் செஞ்சுக்கலாமா? அது வேணாம், தப்பு. அது அப்புறமா பாத்துக்கலாம். ஆனா உன்னை ஏமாத்துனது ரொம்ப பெரிய தப்பு. அதனால நீ உள்ள வா. ஸ்டேஷன்ல விஷால் மேல உடனே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். வா. என்னது கம்ப்ளைண்டா? அதெல்லாம் வேண்டாம். ஏமா, ஏன் தயங்குற? ஆம்பளைங்க இந்த மாதிரி ஏமாத்திட்டு போறத இனிமே நாம சும்மா விடக்கூடாது. நீ தைரியமா வா. இங்க பாரு, நான் உன் கூட இருக்கேன். என்ன நம்பு. அவன் பண்ண குற்றத்துக்கு அவனுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி தரணும். சரியா? வா. நடந்தது நடந்து போச்சு. அதுக்காக போலீஸ் ஸ்டேஷன்லாம் வேண்டாம், ப்ளீஸ் விட்டுறலாம், ப்ளீஸ். அப்படிலாம் ஈஸியா விட்டுற முடியாதுமா. இவங்களெல்லாம் ரெண்டுல ஒண்ணு பார்த்தே ஆகணும். பொம்பளைங்கன்னா அவ்ளோ இளக்காரமா போச்சுல இவங்களுக்கு. வா போலாம், வா. ஐயோ வேணாம், விடுங்க. எதுக்குமா வேணாங்கற? பயப்படாத, உள்ள வா. வா போலாம், வா. சொன்னா கேளு. ஐயோ, நான் சும்மா சொன்னேன், அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னது, ஒண்ணும் இல்லையா? ஆமா, விஷால் தான் சொல்லி கொடுத்து இந்த மாதிரி நடிக்க சொன்னான். லவ்வும் இல்ல, கர்ப்பமும் இல்ல. என்ன மன்னிச்சிருங்க. அவன் சொன்னான் தான் நான் போய் சொன்னேன். சாரி. டேய், என்னடா அவ எல்லாத்தையும் சொல்லிட்டா? ச்சே, தெரியலடா. ஏய், என்ன நடக்குதுங்க? என்ன பண்றீங்க? எப்பா விஷால், நீ ஆச்சு, இந்த பொண்ணாச்சு, உங்க விஷயத்துல என்ன இழுக்காத. தேவையில்லாம போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு இவங்க பிரச்சனை பண்றாங்க. இல்ல திவ்யா, அது வந்து எப்பா ஆளை விடு. ஏய் திவ்யா,